மகத்துக்குட்டியை கூட்டிகிட்டு வந்த செகண்ட் டே காலையில் நேரமாக எழுந்து வீட்டில் எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் சத்தம் வராமல். ஏன்னா சாரு தூங்கிட்டு இருக்கிறாரு. பாப்பா 2 பேத்துக்கும் ஸ்கூலுக்கு நம்மளோட பாலக்கீரை பாஸ்தா தான் முட்டை போட்டு ரெடி பண்ணி கொடுத்தேன். சுகஸ்தியாவுக்கு இன்னைக்கு ஸ்கூலில் இங்கிலீஷ் எக்ஸ்போ இருக்குது. அதனால் அவளை ரெடி பண்ணி விடணும். சமையல் வேலையை முடிச்சுட்டு பாப்பாவை ரெடி பண்ணி வரும் பொழுதே சார் எழுந்தாச்சு. எழுந்து விளையாண்டுட்டு இருக்காரு. சுகஸ்தியா கொண்டு அப்படியே ஸ்கூலில் ரெடி பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன். நானும் மகத்தும் ஸ்கூலுக்கு கிளம்பணும். நான் எப்படி உழைக்கும் நல்லா சொல்லு. எப்படி எப்படி அங்க ஜாக்கு ஜாக்கு பாரு ஜாக்கு ஜாக் கொடுத்துக்கலாம் பாரு. வந்துருவேன் சொல்லு இல்லைன்னா நான் எப்படி உழைக்கும். ஃபஸ்ட்டு ஜாக்கை பார்த்து பயந்தான். அதுக்கப்புறம் அவனை பார்த்து மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நானும் மகத்து கிளம்பி சுகஸ்தியோட இங்கிலீஷ் எக்ஸ்போக்காக ஸ்கூலுக்கு வந்துட்டோம். பாப்பா அழகாக மயில் மாதிரி வேஷம் போட்டு உக்காந்துருந்தா. நிறைய குழந்தைங்க நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணினாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் ஜாலியாக. சுகஸ்தி அந்த மயில் மாதிரி எல்லாம் வேஷம் போட்டிருந்தங்காட்டி இவனுக்கு பயமாயிடுச்சு. அக்கா தாண்டா போடான்னு சொன்னால் அவளை பார்த்து பயந்துக்கிட்டு போகவே மாட்டேன்ட்டான். பயத்தில் தான் சாருக்கு நடக்க தோணுது. இங்கே பாருங்க அப்படியே ஒரு 2-3 ஸ்டெப்பு நடந்து வர்றாரு. எக்ஸ்போ முடிஞ்சதையும் குழந்தைங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் சுகஸ்தியை கூட்டிகிட்டு வந்துட்டோம். சன்சிகாக்கு எக்ஸ்போ கிடையாது. அதனால் சன்சி ஸ்கூலில் இருந்துட்டா. அவளுக்கு ஃபுல் டே ஸ்கூலு. சுகஸ்தியை மட்டும் கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம்.